வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் 5 வகையான சாதம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேரட் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கேரட் ரைஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஃபர்ஸ்ட் சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஆயில் சேர்க்கும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். எல்லாம் வறுப்பட்டதும் சின்னதாக வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது சாதத்தோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் துருவி வச்சுருந்த கேரட் 1 கப், அதுக்கப்புறம் கேப்சிகம், நான் ஒரு கேப்சிகமில் 1/4 பங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கணும். கேரட்டை துருவி சேர்க்காம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிளகாய் தூளோட அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதமும் மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வரணும், அதுக்காக தான். இப்போ இதில் சாதம் சேர்க்கணும். நான் வேக வச்ச சாதம் 2 கப் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி இதை பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட இதை செஞ்சுக்கலாம். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாலே போதும். டேஸ்டியான கேரட் சாதம் ரெடி. அடுத்தது மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். சேர்த்துருக்கிற எல்லா பருப்பும் பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ இதில் மாங்காய் சேர்க்கணும். நான் 3/4 கப் அளவுக்கு துருவன மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காவை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா புளிக்கிற மாங்காவாக இருந்துச்சுன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாங்காவை நல்லா வதக்குனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சாதத்துக்கு நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போறதில்ல. நம்ம சேர்த்துருக்கிற காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் தான் இதுக்கு காரம் கொடுக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலால சாதம் நல்லா கோட்டாகி வரதுக்காக தான் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதுல சாதம் சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதத்தை ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. டெம்டிங்கான மாங்காய் சாதம் ரெடி. அடுத்தது முட்டை சாதம். முட்டை சாதம் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திடலாம். இப்போ அதில் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நெய்யில் லைட்டாக வறுத்தெடுத்துருங்க. எல்லாம் வறுப்பட்டதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்குறதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். முட்டை சாதத்துக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்குறதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது சாதம் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்க்கறதுக்காக சென்டரில் கொஞ்சமாக பிளேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 3 முட்டை சேர்க்க போகிறோம். முட்டையை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சாதத்தில் முட்டை கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் சாதம் சேர்க்கணும். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வீடியோவில் மிக்ஸ் பண்ணுறத கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருக்கேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாகவே கலந்து விட்டுருங்க. டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி. அடுத்தது காய்கறி சாதம். காய்கறி சாதம் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திடலாம். அது கூட சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் வறுப்பட்டதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்குறதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் கேரட், 4 பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
காய்கறி நல்லா வெந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் சாதம் சேர்க்கணும். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த ரைஸ்னாலுமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெஜிடபிள் சாதம் ரெடி. அடுத்தது எல்லாரோட ஃபேவரட் தக்காளி சாதம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திடலாம். நெய் சூடாந்தோ சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். எல்லாம் வறுபட்டதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 தக்காளியை சேர்க்க போகிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டானதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் 2 கப் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பொறுமையாக கலந்து விட்டுருங்க. டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.